நேத்து எபிசோட் 2ல நாம பயத்த பத்தி பேசினோம். ஆனா அந்த பயம் எங்க இருந்து வருது தெரியுமா? நீங்க உங்க கார்ல செட்டில் ஆகாதது தான் அந்த பயத்தோட ஆரம்பம். உங்க வீட்ல சோஃபாவுல உட்கார்ந்தா பயமா இருக்கோ? இல்லையே. ஏன்னா அது உங்க இடம். காரும் அப்படித்தான். இந்த சீட், இந்த மிரர், இந்த ஸ்டீரிங் இது எல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறினா பாதி பயம் அங்கேயே ஓடிடும். முதல்ல உங்க சீட். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டை ரொம்ப பின்னாடி தள்ளிட்டு எட்டி பார்த்து ஓட்டுவாங்க. இல்லனா ரொம்ப முன்னாடி வந்து ஸ்டியரிங்ல ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. தப்பு. உங்க இடது காலால கிளட்ச முழுசா அமுக்கும்போது முழங்கால் லேசா வளைஞ்சிருக்கணும். அப்போதான் காலுக்கு கிரிப், கண்ட்ரோல், கான்ஃபிடன்ஸ் மூணும் வரும். உங்க முதுகு சீட்ல நல்லா சாஞ்சிருக்கணும். கைகால்கள் ரிலாக்ஸ் ஆனா மனசும் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்தது உங்களோட 3 கண்கள். ஆமா, இந்த மிரர்ஸ் தான். நாம அதிகமா பயப்படுறது எதுக்கு? பின்னாடி வர்ற வண்டிக்குத்தான். ஆனா மிரர்ஸ சரியா வச்சு பாருங்க, பின்னாடி வர்றவங்க பூதம் இல்லைன்னு புரியும். அவங்களும் நம்ம மாதிரி ஒரு டிரைவர் தான். லெஃப்ட் மிரர், ரைட் மிரர், சென்டர் மிரர் இந்த 3லயும் உங்க காரோட ஒரு சின்ன பகுதி மட்டும் தெரியணும். மிச்சம் முழுசா ரோடு தெரியணும். அப்போதான் பிளைண்ட் ஸ்பாட் தெரியாம இருந்தாலே நீங்க ராஜாதான். கடைசியா ஸ்டியரிங். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ உலகத்தையே தாங்கி பிடிக்கிற மாதிரி இறுக்கமா பிடிப்பாங்க. விடுங்கப்பா, அது எங்கேயும் ஓடி போகாது. கை வைங்க 9 o'clock 3 o'clock பொசிஷன்ல. லேசா மென்மையா பிடிங்க. நீங்க ஸ்டியரிங்க எவ்வளவு மென்மையா கையாள்றீங்களோ கார் அவ்வளவு ஸ்மூத்தா வளையும். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கார் ஓட்டி பாருங்க. நீங்க கார் ஓட்டத, நீங்க காருக்குள்ள ஒரு அங்கமா மாறி இருப்பீங்க. இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் உங்கள பிகினர்ல இருந்து எக்ஸ்பர்ட் டிரைவரா மாத்துது. அடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு புதுசா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபிசோட் 4ல சந்திப்போம். பயம் குறையும், கட்டுப்பாடு கூடும், டிரைவிங் என்ஜாய் ஆகும்.